சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோ சீரிஸில் பண்ணும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, நான் மேல் தாடையில் பல்லு கட்டியிருக்கேன் டாக்டர், ஆனால் அந்த பல்லு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இது மாதிரி மேல் தாடையில் இது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்காக வருமா, அந்த இடத்துல நம்மளால் இம்ப்ளான்ட் கட்ட முடியுமான்னு கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். குறிப்பாக அவர் கேட்டிருக்காரு, மேல் தாடையில் நான் பல்லு கட்டியிருக்கேன், என்ன மாதிரி கட்டியிருக்கேன்னு சொல்லலை, ஆனால் பல்லு கட்டியிருக்கேன்னு சொல்கிறாரு. பல்லு கட்டியிருக்கும் போது ரெண்டு விதமாக கட்டலாம். ஒன்று வந்து ரூட் கெனால் பண்ணி க்ரௌன் போட்டு பல்லு கட்டியிருக்கலாம், ஆர் இம்ப்ளான்ட்டே பண்ணியிருக்கலாம், ஆர் பிரிட்ஜ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு வேகத்தில் தான் பல்லு கட்டியிருக்கலாம். நம்ம என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா, மேல் தாடைக்கும் கீழ் தாடைக்கும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வித்தியாசம் இருக்கா, நம்பர் 1 அது நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது மாதிரி பல்லு கட்டி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதனால் வர விளைவுகள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி சரி செய்கிறது, குறிப்பாக மேல் தாடையை பொறுத்த வரைக்கும் எப்படி சரி செய்கிறது, சரி செஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இதான் இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மேல் தாடைக்கு பேர் மேக்ஸில்லா. அந்த மேக்ஸிலரி எலும்பு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடையை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி, அதாவது என்ன மாதிரி எலும்பு அதோட குவாலிட்டியும் குறைவாக தான் இருக்கும். மேல் தாடை எலும்பு யூஸ்வலாக வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கீழ்த்தாடை எலும்பு இன்னும் கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி, எவ்வளோ எலும்பு இருக்குது, அந்த எவ்வளோ எலும்பு இருக்கிறதும் வந்து மேல் தாடையில் வந்து கீழ்த்தாடையை கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்கும். ஏன்னா மேல் தாடையோட ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம இருக்கக்கூடிய எலும்பு வந்து மூக்குக்கு கீழே உள்ள பகுதியில் தான் இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். போஸ்டீரியர் மேக்ஸிலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிலரி சைனஸ் இருக்குது, அந்த சைனஸ் கீழே இருக்கிற எலும்பில் தான் இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். ஸோ நம்ம எவ்வளோ எலும்பு இருக்குது, அதாவது அளவு ப்ளஸ் அதோட குவாலிட்டி ஆஃப் த எலும்பு, அந்த தன்மை, எலும்போட தன்மை, அது வந்து கீழ்த்தாடையை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரலாக குறைவாக தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன மேல் தாடையை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃப்ரண்ட் இருக்கும்போது ஈஸ்தட்டிக்லி ரொம்ப கிரிட்டிக்கல். அப்படின்னா என்ன, நம்ம சாதாரணமாக பேசும்போது சிரிக்கும்போது மேல் தாடையோட ஃப்ரண்ட் பற்கள் தான் நல்லா வெளியில் தெரியும். ரெண்டாவது, நம்ம பேசுகிறதுக்கு வார்த்தை உச்சரிப்பு வந்து சரியாக வரணும்னா மேல் தாடையோட பற்கள் சரியான பொசிஷனில் இருந்தால் தான் நம்ம வார்த்தை உச்சரிப்பு நல்லாயிருக்கும். ஸோ ஈஸ்தட்டிக்லி ரொம்ப கிரிட்டிக்கல், ஸ்பீக்கிங்க்கும் சரி, ஃபோனடிக்ஸ்க்கும் சரி, சிரிக்கிறதுக்கும் சரி ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ இந்த வகையில் வந்து நம்ம மேல் தாடை எலும்பு வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒன்று, ஏன்னா குவான்டிட்டி குறைவாக இருக்கும், குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும் கீழ்த்தாடையை கம்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு டாக்டர் அப்படின்னு. டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதாவது கம் டிசீஸ் இருக்குது, ஒரு கம்மில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, எலும்பில் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஆக்டிவாக இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் அந்த இடத்துக்கு போட மாட்டோம். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட் அந்த இடத்துக்கு நம்ம போடலை அப்படின்னா, ஏன் போட மாட்டோம்னா, அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷனில் எலும்பு குறைவாக இருந்திருக்கும். ஏற்கனவே வீக்கான எலும்பு வந்து இன்னும் குறையும் போது நம்ம இம்ப்ளான்ட் பொருத்துறதுக்கான எலும்போட அளவு குறைவாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து திருப்பி இந்த நம்ம போடுற இம்ப்ளான்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆக்டிவாக இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல இம்ப்ளான்ட் செய்ய மாட்டோம். குறிப்பாக மேல் தாடை பற்றி இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ கீழ்த்தாடை பின்னாடி பற்கள் இல்லாமல் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்க முடியுமா, ஃபியூ மந்த்ஸ் இருக்கலாம். ஆனால் மேல் தாடை ஃப்ரண்ட் பல் இல்லாமல் இருக்க முடியாது. பேசுகிறதுக்காக இருக்கட்டும், சிரிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஸோ எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸ் இல்லாத வெளியில் போக முடியாது, சோஷியலாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ உடனே டெம்ப்ரவரி பல்லு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒன்று அந்த போனோட பொசிஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பல்லு கட்டியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பல்லு கட்டினதில் என்ன விளைவு வந்திருக்குது, ஸோ என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷனால் எவ்வளோ போன் குறைஞ்சிருக்கு, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக எக்ஸ்ரே எடுப்போம், ஃபோட்டோகிராஃப் எடுப்போம், பல்லை ஸ்கேன் பண்ணுவோம், சிபிசிடி ஸ்கேனும் எடுத்து பல்லோட எலும்பு அமைப்பு, பல் அமைப்பு எப்படி இருக்குது, பல்லோட பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்ஃபெக்ஷன் குறைக்கிறதுக்கான என்ன ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு டெம்பரரி பல் ரெடி பண்ணிவிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள பகுதி எடுக்கணும், பல் எடுக்கணும் அப்படின்னா அன்றைக்கி டெம்பரரி பல் கொடுக்க முடியும். போன் கிராஃப்டிங் பண்ணி அந்த போன் எலும்பு ஹீல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தரவாக கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணினோம் அப்படின்னா என்ன, அவங்களோட இருக்கிற கண்டிஷன் என்ன, அந்த கண்டிஷனுக்கான காரணம் என்ன, இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அவர் எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளான்ட் கொடுக்குறது. இந்த ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணோம்னா மேல் தாடை பற்களில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள பற்களை எடுத்து இம்ப்ளான்ட் பொருத்தி நல்ல பற்கள் கொடுக்க முடியும். உங்கள் கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.